ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா இந்த சிவன் கோயிலுக்கு நீங்க போயே ஆகணும் அப்படின்னு ஆன்மீக பெரியவர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தலத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா 7 கடலும் சங்கமிக்கும் தீர்த்தம் இந்த திருத்தலத்துல இருக்கு. 7 கடலும் சங்கமிக்கும் தீர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இது திருநள்ளூர் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் கோவில். இந்த கோவிலுடைய மகிமைகள் பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். இமயமலையில சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்குது. இந்த திருமண நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் வடக்கு திசையில இமயமலையில குழுமி இருக்காங்க. அப்போ வடக்கு திசை கீழே இறங்குது, தெற்கு திசை மேல போகுது. உலகத்தை சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அகத்தியரை தெற்கு திசைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அகத்தியரும் தெற்கு திசைக்கு போறாரு. ஆனா அவருக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம், சிவபெருமானுடைய திருமணத்தை பார்க்க முடியல அப்படிங்கிறது. அதற்காக சிவபெருமான், நீ கவலைப்பட வேண்டாம், என்னுடைய திருமணத்தை நான் உனக்கு காட்சி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி சிவபெருமான் பார்வதி தேவியுடைய திருமண காட்சிய அகத்தியர் கண்ட கோவில் தான் இந்த திருநள்ளூர் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் கோவில். திருமண காட்சியை பார்த்து ஆனந்தம் அடைந்த அகத்தியர் அப்போ இங்க இருக்கிற மூலவருக்கு பக்கத்துல ஒரு லிங்கத்தை உருவாக்கி பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுறாரு. அகத்தியர் கண்ட கல்யாண சுந்தரர் இங்க இருக்கிற மூலவர் லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிறாரு. இப்போ இந்த கோவில்ல இருக்கிற 7 கடலும் சங்கமிக்கும் தீர்த்தத்துடைய கதையை பத்தி பார்க்கலாம். கன்னி பெண்ணான குந்தி தேவி சூரிய பகவான நேர்ல வரவழைக்கிற மந்திரத்தை சொல்லி சூரிய பகவான நேர்ல வரவழைக்கிறாங்க. அப்பொழுது சூரிய பகவானும் காட்சி தராரு. இதனால குந்தி தேவி கர்ப்பம் அடைகிறாங்க. பிறகு அந்த குழந்தைய பழி சொல்லுக்கு ஆளாகிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு ஆற்றுல விட்டுறாங்க. அந்த குழந்தைதான் கர்ணன். இவங்க இந்த குழந்தை ஆற்றில் விட்ட பாவத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமச முனிவர் கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ ரோமச முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாசி மக நட்சத்திரம் அன்னைக்கு 7 கடல்லையும் மூழ்கி எழுந்தா அவங்களுடைய பாவம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்றாரு. 7 கடல்லையும் எப்படி ஒரே நாள்ல மூழ்கி எழுந்துக்க முடியும் அப்படின்னு குந்தி தேவி வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு அசரீரி ஒலிக்குது. அந்த அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னா, திருநள்ளூர்ல இருக்கிற கோவிலுக்கு பின்னாடி ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்தை 7 கடலும் சங்கமிக்கும் இடமாக நினைச்சு மாசி மகத்தன்னைக்கு மூழ்கி எழுந்தா அவங்களுடைய பாவம் கழிந்துடும் அப்படின்னு அந்த அசரீரி ஒலிக்குது. அப்படி குந்தி தேவி மூழ்கி எழுந்த அந்த தீர்த்தம் தான் சப்தசாகர தீர்த்தம். இது திருநள்ளூர் ஸ்ரீ கல்யாண சுந்தரர் கோவில்ல இருக்கு. இப்ப இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் தஞ்சாவூர் பேருந்து சாலையில இருக்கிற ஊர் தான் பாபநாசம். இந்த பாபநாசத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல வாழைப்பழ கடை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுல இந்த திருநள்ளூர் திருத்தலம் இருக்கு. இந்த கோவில் தான் ஆன்மீகவாதிகள் சொன்ன வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பாக போக வேண்டிய சிவன் கோயில். நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு மறக்காம இங்க வந்து இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.